ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பானுஸ் கிச்சன். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாமா? முட்டை கிரேவி தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்புறம் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணுறேன், பார்த்துக்குங்க எது எது மசாலாலாம் சேர்த்துருக்கேன் அப்படின்றத. சரிங்களா? இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் கருவேப்பிலை போட்டு அது பொரிஞ்சு வந்ததுமே வெங்காயம், தக்காளி, சோம்பு, சீரகம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இருக்கேங்க. அந்த பேஸ்ட் எண்ணெயில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா அதோட ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கொரியண்டர் பவுடர், கரம் மசாலா, குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா அதோட அந்த ராஸ்மெல்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இது எண்ணெய்லாம் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு. இப்போது இந்த முட்டையை உடச்சி நம்ம இதில் சேர்க்க போகிறோம். முட்டை உடச்சி ஊற்றும்போது ஒன்று பண்ணுங்கள், கொஞ்சமாக அதில் உப்பு, அதுக்கப்புறம் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மெதுவாக அந்த குழம்பு இருக்கு இல்லையா, அதில் மெதுவாக அந்த முட்டையை சேர்த்து விட்டுருங்க. சேர்த்து விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி போட்டு மூடி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், மெதுவாக இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது பேக்கில் போகிற மாதிரி அதை திருப்பி விடணுங்க. விட்டுட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. விட்டு நம்ம ஒரு ஆஃப் லெமன் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான கொரியண்டர் லீவ்ஸு, கொத்தமல்லி சேர்த்து நம்ம இறக்கணும் அப்படின்னு சொன்னால் சூப்பரான முட்டை கிரேவி ரெடிங்க. லாஸ்ட்டாக உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க. இது ஒயிட் ரைஸு, சப்பாத்தி, அப்புறம் தோசை, இட்லி இதுக்கெல்லாம் செம்ம காம்பினேஷனுங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி கேட்ட செல்வி சிஸ்டர் அண்ட் வசந்த் ப்ரோ ப்ளீஸ் செக் பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்கள், நம்ம முட்டை எப்படி அதை உடச்சி ஊற்றணுமோ அப்படியே இருக்குது பாருங்கள். அந்த சின்ன சின்ன துண்டுகளாக உடையலை. ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம முட்டை உடச்சி ஊற்றுனதுமே அது கலரி கொடுத்துட்டே இருக்கக்கூடாதுங்க. அது நம்ம அதை கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன துண்டுகளாக உடைஞ்சிடும். அதனால் முட்டை நீங்கள் அந்த குழம்புல ஊற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 10 மினிட்ஸ் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் தான் அதை ஓப்பன் பண்ணி பார்த்து திருப்பி விடணுங்க. ஓகேங்களா? இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் ஒரு ஆஃப் லெமன் நம்ம பிழிஞ்சு விட்டு ஒரு 2 மினிட்ஸ் அதை அப்படியே நம்ம மூடி வச்சுட்டு இறக்கி வச்சோம் அப்படின்னு சொன்னால் சூப்பரான முட்டை கிரேவி ரெடிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பானு. பாய் பாய், டேக் கேர்.